ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பரபாவ ஆண்டின் 4வது மாதமான ஆடி மாத ராசி பலன் காணலாம். இறைவன் எல்லோருக்குமே அள்ளி கொடுத்து விட்டார். இந்த பூமியில் குழந்தையாக பிறக்கும்போதே இந்த பூமியில் குழந்தை பிறக்கும்போதே இவ்வளவுதான் உனக்கு, இந்தா புடிச்சுக்கோ, இதான் உன் தலைவிதி அப்படின்னு இறைவன் எல்லோருக்குமே அளந்து கொடுத்து விட்டார். அது அவங்க பிறந்த நேர அடிப்படையில் லக்னத்திற்கு எப்போது நல்ல திசாபுத்தி வருதோ அப்போ அதை அனுபவிக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஏகப்பட்ட சொத்து, பணங்காசு அனுபவிக்க முடியாத அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வசதியே இல்லை. சிலருக்கு சின்ன வயசுல குழந்தை பிறக்குது. சிலருக்கு வயதாகியும் குழந்தை இல்லை. இருப்பதை கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கான மனநிலையை யாரும் ஏற்படுத்தி கொள்வதில்லை. மனம் ஒரு நிலைப்படுத்தாது தான், அதான் பிரச்சனையாகவே இருக்குது. உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுக்கு பகல் பொழுது முடிந்து ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் தேவர்களுக்கு இரவு பொழுது ஆரம்பம். ஆடி மாதம் 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம். ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். அதாவது மாரியம்மன், காளியம்மன், பச்சாயி, பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பெரும் விசேஷம். ஆடி மாத அமாவாசை பெரியவர்களுக்கு, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷமான நாள். ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு. ஆறு, குளம், ஏரி, அருவிகளில் தலை முழுக மிகப்பெரிய விசேஷமான நாள். எண்ணற்ற விசேஷ விரத நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம் 32 நாட்கள். இந்த ஆடி மாதத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் குரு பகவான் அஸ்தங்கமாகவும், சனி பகவான் வக்கரமாகவும் இந்த மாதம் செல்கிறார்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 32 நாட்கள் 9 நவகிரகங்களை வைத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆடி மாத பொது பலன் காணலாம். 17/8/2026 முதல் 18/8/2026 வரை ஒரு 32 நாட்களுக்கு உண்டான பொது பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு பரபாவ ஆண்டின் 4வது மாதமான ஆடி மாத ராசி பலன் காணலாம். கன்னி ராசிக்கு 11வது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் 15ஆம் தேதி வரை ராசி அதிபதி புதன் ஆட்சி பெற்று மிதுன ராசியில் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்னு பார்க்கும்போது 2 தொழில், 2 வேலை, 2 சம்பாத்தியம், 2 இடத்துல நிலம், 2 வீடு, 2 குழந்தைகள் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பது, 2 பேங்கில் அக்கௌண்ட் வைப்பது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் 2 2ஆக அமையும். 2 பேங்கில் அக்கௌண்ட் வைப்பீங்க. 2 பேங்க்லையும் பணம் போடுறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் 2 2ஆக வரும். கன்னிராசிக்கு 10வது வீட்டிலே புதன் ஆட்சியோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, தொழில் சார்ந்து அவ்வப்போது பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் இப்படின்னு இந்த மாதம் வேலை, உத்தியோகம் சார்ந்து இடம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 10ஆம் வீட்டில் புதன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கம்சன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். இடம் பெயர்ந்து அவ்வப்போது நீங்கள் இடம் விட்டு இடம் மாறி பயணங்கள் செய்து நல்லா சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இந்த ஆடி மாதத்தை கடப்பீர்கள். ஆடி மாதம் 15ஆம் தேதி லாபஸ்தானத்திற்கு, சந்திர பகவானுடைய வீட்டிற்கு புதன் வருகிறார். புதன், குரு, சூரியன் முக்கூட்டு கிரக இணைவு. கன்னிராசிக்கு 11வது வீட்டிற்கு புதன் வரும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11வது வீட்டில் புதன் அமர்ந்திருப்பது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய அம்மாவுக்கு புதன் கடகராசியில் இருந்தால்
உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் கடகராசியில் இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து நோய் நொடி மன வேதனையை உண்டாக்கும். அதாவது பிரஷர், பிபி, சர்க்கரை இந்த மாதிரி வாழ்நாளில் அதிக நாள் தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரியான நோய் நொடியை உண்டாக்கும். கன்னி ராசிக்கு 11வது வீட்டிலே புதன் வருவது உங்களுக்கு நன்மை தரும். அதாவது படிப்பு சார்ந்து உங்களுடைய பேச்சு, எழுத்து, உங்களுடைய வேலை உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு வந்து நன்மையை தரும். உங்கள் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கும் தாயாருக்கும் பிரச்சனையை தரக்கூடியதாக இருக்கும். குரு பகவான் அஸ்தங்க நிலையில் கடகராசியில் செல்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு சற்று மன அழுத்தம், கொஞ்சம் நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்தும். ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உங்களுடைய மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பாக செல்வாங்க. அது வந்து பணகாசு ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் உண்டு. 11வது வீட்டிலே சூரியன் செல்வது கன்னிராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். 12ஆம் அதிபதி 11வது வீட்டிலே செல்லும்போது உங்களுடைய மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து வருமானம், பணம், தொகை வர வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த மாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். மூத்த உடன் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா அரசியல்லையோ அரசு வேலையிலையோ இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதம் பதவி உயர்வு, ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். 11வது வீட்டிலே 3 கிரக கூட்டணி இருக்கும்போது கன்னிராசி அன்பர்கள் மாதம் பிற்பாதி நீங்கள் வந்து தங்க நகை, வெள்ளி நகை, வீட்டுக்கு தேவையான பண்டம் பாத்திரம், துணிமணி இந்த மாதிரி வாங்கி வைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்கு 2 9ஆம் அதிபதி 12வது வீட்டிலே ஆடி மாதம் 17 வரை சஞ்சாரம் செய்கிறார். 12வது வீட்டிலே சுக்கிர பகவான் இருக்கும்போது தாராளமாக உங்கள் சுக தேவைக்கு தாராளமாக இந்த மாதம் பணம் வந்து செலவு செய்வீங்க. நான் பார்த்த வகையில் கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக வந்து அவ்வளவு எளிதில் தாராளமாக செலவு செய்ய மாட்டாங்க. ஒரு படுகஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கன்னி ராசியில் பிறந்த ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. பணத்தை வந்து அவ்வளவு எளிதில் யாரு கண்ணிலையும் காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு 12வது வீட்டில் சுக்கிரன் வரும்போது தாராளமாக பணங்காசு செலவு செய்து நீங்கள் வந்து இன்பமாக இருப்பீங்க. 12வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் உங்களுடைய குடும்பத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா வரன் பார்ப்பதற்காக பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை இந்த ஆடி மாதம் கன்னிராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் நடக்கும். ஆடி மாதம் 17ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு வந்து கன்னிராசியில் சுக்கிரன் நேசம். அப்போ வந்து அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கன்னிராசி அன்பர்கள் கவனம் எடுத்துக்கணும். அல்லது உங்கள் அப்பாவிடம் நீங்கள் வந்து சண்டை போடுறது, உங்கள் அப்பாவை குறை சொல்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். கன்னிராசியில் சுக்கிரன் வரும்போது விவசாயம், ஆடு, மாடு, கோழி, வளர்ப்பு பிராணிகள் வளர்த்தி கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிகமான லாபங்களை கொடுக்கும். ஜவுளி தொழில் செய்யக்கூடியவர்கள், தங்க நகை, வெள்ளி நகை, நகை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். 2ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 9ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது இந்த மாதம் வந்து உள்ளூரில் பழைய கோயிலை வந்து புதுப்பிக்கலாம். உள்ளூரில் வந்து கோவில் கும்பாபிஷேகம் பண்ணலாம். உள்ளூரில் வந்து கோவில் திருவிழா செய்யலாம். அந்த கோவில் காரியங்களுக்காக ஆன்மீக திருப்பணிக்காக நீங்கள் வந்து பணங்காசு தாராளமாக ஆடி மாதம் 17க்கு பிறகு செலவு செய்யக்கூடிய அமைப்பு கன்னிராசி என்பதற்கு இந்த மாதம் உண்டு. சுக்கிரன் ஜென்ம ராசியிலே வரும்போது நீங்கள் வந்து பணங்காசு ரீதியாக இல்லைன்னா கூட உங்கள் உழைப்பு ரீதியாக கூட மற்றவர்களுக்கு உதவி தாராளமாக செய்வீங்க. கன்னிராசிக்கு 7வது வீட்டிலே பார்த்திங்கன்னா 5 6ஆம் அதிபதி சனி பகவான் செல்கிறார். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டகச்சனி காலகட்டம். 7வது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல சந்தோஷம் உண்டு. உங்கள் வாழ்க்கை துணை நல்லா நிம்மதியாக இருப்பார். அவர் வந்து உற்சாகமாக இருப்பார். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை வந்து சந்தேகப்படுவார், உங்கள் மேலே வந்து கோவப்படுவார். உங்கள் வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் நடக்கணும். உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்காம நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அவங்க வந்து கோச்சிக்குவாங்க.
அவங்க வந்து உங்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 7ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது பல நாட்களாக, பல மாதமாக, பல வருடமாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்த எதிர்பார்த்து ஏமாந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும். 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் சனி பகவான் இந்த ஆடி மாதம் முதல் செல்வார். சனி வக்கரகதியில் இருக்கும்போது கன்னிராசி என்பளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் வழி கன்னிராசிக்கு இந்த ஆடி மாதம் ஓரளவு ஒத்தாசை உண்டு. கன்னிராசிக்கு 7வது வீட்டில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுடைய பயண போக்குவரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வருவது நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய நேர் பார்வை உங்கள் ராசியின் மேல் இருக்கும்போது காயங்களும் ஏற்படலாம். உடலில் வந்து உபத்திரங்களை உண்டாக்கலாம். கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். கன்னிராசிக்கு 9வது வீட்டிலே ஆடி மாதம் 16 வரை செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது ஆன்மீக திருப்பணிகளுக்காக, கோவில் கட்டுமானத்திற்காக பணங்காசு செலவு செய்ய வைக்கும். அதே மாதிரி பாத யாத்திரை, கிரிவலம், கன்னிராசி அன்பர்கள் வந்து அறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு இந்த மாதம் சென்று வாங்க. உங்களுக்கு வந்து முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கன்னிராசிக்கு 9வது வீட்டில் செவ்வாய் அமர்ந்து 3வது வீட்டை பார்வை செய்யும்போது ஆடி மாதம் 16 வரை உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியாகும். 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது அப்பாவிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். அப்பா வந்து உங்கள் மேல் கோபமாக இருப்பார். நீங்கள் பிடிக்கிறது உங்கள் அப்பாவுக்கு வந்து பிடிக்காமல் போகும். நீங்கள் பிடிச்சிருக்குது, இது எனக்கு பிடிக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு காரியம் பண்ணுவீங்க. அது வந்து உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காமல் போகலாம். ஆடி மாதம் 16ஆம் தேதி 10வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். கன்னிராசிக்கு 10வது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது இந்த ஆடி மாதம் வேலை தொழில் சார்ந்து நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு மனை நிலம் சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள், கமிஷன் தரகு புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆடி மாதம் 16க்கு பிறகு நல்ல யோகம், நல்ல வளர்ச்சி உண்டு. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகளிடம், முதலாளிகளிடம் கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 10லே செவ்வாய் வரும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து தொழில் சார்ந்து பிரச்சனைகளை உண்டாக்குவார். கன்னிராசிக்கு ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த ஆடி மாதம் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.